தேவனுக்கு மகிமை. பின்பற்ற வேண்டியவரின் அடிச்சுவடுகள். இதற்காக நீங்கள் அழைக்கப்படுமிருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு ஒரு மாதிரியை பின்வைத்து போனார். 1 பேதுரு 2:21. நமது கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்துவை பின்பற்ற அழைக்கப்பட்டுள்ளோம். இயேசு கிறிஸ்துவும் இந்த உலக வாழ்க்கையில் தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்துக்கொண்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து கஷ்டம் அனுபவித்தும் நமக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை காட்டினார். ஆகையால் உலகம் அல்லது உலக மக்கள் நமக்கு எதிராக என்ன கஷ்டங்களை கொண்டு வந்தாலும் அவரை பின்பற்ற இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்திருப்பதால் நாம் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற உறுதியாக முன்னேறி போகலாம். நாம் விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி புத்தி சொல்லி அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று நமது மனதை உறுதியாக்கிக் கொண்டு முன்னேறலாம். இங்கே நாம் கவனிக்க வேண்டியது கிறிஸ்துவின் மாதிரிகள் என்று அல்ல, மாதிரியை என்று ஒருமைப்பாட்டில் தெளிவாக கூறியிருக்கிறது. நாம் பின்பற்றுவதற்கு ஒரே ஒரு மாதிரி, ஒரே ஒரு வழி மட்டுமே உள்ளது. அந்த மாதிரியை பின்பற்றி இயேசுவாகிய அந்த வழியில் போனால் நமக்கு பிதாவின் சன்னதியில் சீரோனில் காணப்படலாம். இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் தன்னிடம் வந்த அனைவரையும் தன்னை பின்பற்றும்படி கேட்டுக்கொண்டார். என் பின்னே வாருங்கள் என்ற அழைப்பை கேட்ட சீஷர்கள் அவரை பின்பற்றினார்கள். ஐஸ்வர்யவானாகிய வாலிபனையும் இயேசு தம்மை பின்பற்றும்படி அழைக்கிறார். திரளான ஜனங்களும் இயேசுவை பின்தொடர்ந்து அவருக்கு ஊழியம் செய்த அநேக ஸ்திரீகளும் அவரை பின்பற்றுகிறவர்களாக இயேசுவோடு கூட இருந்தார்கள். எனவே நாமும் அந்த மாதிரியை உண்மையுடன் பின்பற்றி இயேசுவை பின்தொடரலாம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்ற விஷயத்தை நாம் கவனிக்கும்போது நல்ல மேய்ப்பரான இயேசுவுடைய அனைத்து ஆடுகளும் இயேசுவின் சத்தத்தை கேட்டு இயேசுவை பின்பற்றுகின்றன. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் இயேசுவின் சத்தத்தை கேட்டு இயேசுவினால் வழிநடத்தப்படுகின்றன. எனவே இயேசுவை பின்பற்ற விரும்பும் எந்த ஒரு நபருக்கும் இயேசுவை தம் மாதிரியான அடிச்சுவடு அவரது சத்தத்தை கேட்பதாகும். எனவே இயேசுவை பின்பற்றுவதின் அடையாளம் இயேசுவின் சத்தத்தை கேட்டு அந்த வார்த்தையின்படி வாழ்வதே ஆகும். மேலும் உண்மை என்னவென்றால் இயேசு கட்டளையிடாத வேறு எந்த செயல்களும் நம்மை தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியானவர்களாக மாற்றாது. இயேசு தாமாக எதையும் செய்யாமல் பிதா அவருக்கு கட்டளையிட்டபடியும் பிதா செய்து காண்பித்தபடியும் இயேசு செய்தார். ஆகையால் நாம் என்ன உபத்திரவங்களை சகிக்க வேண்டியிருந்தாலும் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடே திருவசனத்தை ஏற்றுக்கொண்டதினால் கர்த்தரை பின்பற்றுபவர்களாகிறோம். ஆகையால் இயேசுவை போலவே பாடுகளினாலே நாமும் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூரணராவோம். அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வழிகளை பின்பற்றுவதற்காக வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து தன் கதவு நிலை அருகே காத்திருந்து தனக்கு செவி கொடுத்து கீழ்ப்படுகிறவன் பாக்கியவான். நாம் அதை பற்றி வேறொரு கோணத்தில் சிந்தித்தால் நாம் தினமும் காலையில் தேவ சன்னதியில் இருந்து கர்த்தரை நமது தேவன் என்று அறிக்கை செய்து கொண்டு உமக்கு பிரியமானதை செய்ய போதித்தருளும் என்று ஜெபித்து தேவ சித்தத்திற்காக நம்மை ஒப்படைக்க வேண்டும். நம்மை எல்லா சத்தியத்திலும் வழிநடத்தும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை செம்மையான வழியில் நடத்துவார். இயேசுவை பின்பற்றிய சீஷர்கள் தங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றியதாக கூறுகிறார்கள். தன்னிடம் உண்டானவைகளையெல்லாம் வெறுத்து விடாவிட்டால் யாரும் அவருடைய சீஷர்களாக முடியாது என்று இயேசு தெளிவாக கூறுகிறார். எனவே இயேசுவை பின்பற்ற விரும்பும் ஒருவர் இயேசுவின் நிமித்தமோ அல்லது சுவிசேஷத்தின் நிமித்தமாகவோ தன்னிடம் உள்ள அனைத்தையும் வெறுத்துவிட ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் இம்மையிலே துன்பங்களோடே கூட நூறத்தனையாக பெறுவார்கள் என்றும் மறுமையிலே அவர்கள் நித்திய ஜீவனையும் அடைவார்கள் என்றும் இயேசு உண்மையாகவே கூறுகிறார். எனவே வெறுத்து விடுதலினால் வரும் துன்பத்தை தாங்கிக் கொண்டு நாம் இயேசுவை பின்பற்றுபவர்களாவோம். மேலும் ஒருவன் இயேசுவை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்ற கடவன் என்று இயேசு கூறினார். தனது சொந்த ஜீவனை வெறுக்காவிட்டால் இயேசுவின் சீஷராக இருக்க மாட்டான் என்பதே. அப்போஸ்தலனாகிய பவுலும் தன் பிராணனையும் அருமையாக எண்ணேன் என்று கூறினார். ஆகையால் நாம் கர்த்தருடன் காவலிலும் சாவிலும் இயேசுவை பின்பற்ற ஆயத்தமுள்ளவர்களாவோம். அது மட்டுமல்ல, நாம் நம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும். சிலுவையில் குற்ற நிவாரண பலியான இயேசுவின் வாழ்க்கையில் இயேசுவை நொறுக்க தேவனுக்கு சித்தமானபடியால் தேவன் அவரை பாடுகளுக்கு உட்படுத்தியது இயேசுவின் சிலுவை என்பதே. ஆகையால் நம் வாழ்க்கையிலும் சொந்த சித்தம் ஒன்றும் வேண்டாம் என்று கூறி தேவனின் சித்தத்திற்காக நம்மை ஒப்புக்கொடுத்து தேவன் நமக்கு தருகிற பாடுகளாகிய நமது சொந்தம் சிலுவையை எடுத்துக்கொள்வோம்.
நாம் சுயத்திற்கு மரித்து நம்மை நாமே வெறுத்து இயேசுவோடு கூட இயேசுவைப் போல சிலுவையில் அறையப்பட்டு இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்ற மனப்பான்மையுடன் கர்த்தரை பின்பற்றுவோமாக. இயேசு உலகத்தின் ஒளியாயிருப்பதால் இயேசுவை பின்பற்றுபவரும் இருளில் நடக்காமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று வாசிக்கிறோம். முற்காலத்தில் நாம் இருளாயிருந்தோம், ஆனால் இப்போது கர்த்தருக்குள் ஒளியாக இருக்கிறோம். ஆகையால் கர்த்தருக்கு பிரியமானது என்னவென்று சோதித்து பார்த்து வெளிச்சத்தில் உள்ளவர்களாக நாம் நடக்க வேண்டும். ஒளியின் கனி சகல நற்குணமும் நீதியும் சத்தியமுமாகும். ஆகையால் கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் இருப்போமாக. இயேசு தேவனின் கட்டளைப்படி பல நல்ல கிரியைகளை நமக்கு காண்பித்தது போல நாமும் தேவனின் வசனத்தின்படி நல்ல கிரியைகளை செய்வோம். இவ்விதமாக மனுஷர் நமது நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவை மகிமைப்படுத்தும்படி அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கப்பட்டு இயேசுவை பின்பற்றலாம். இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே தன் ஊழியக்காரனும் இருப்பான். ஆதலால் இயேசுவின் ஊழியம் செய்பவர்களாகவே அவரை பின்பற்ற வேண்டும். இயேசு பூமியில் ஊழியம் செய்த காலத்தில் இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி கலிலேயாவிலிருந்து அவரை பின்பற்றி வந்த அநேக ஸ்திரீகள் முடிவு வரையும் அவரை பின்பற்றினார்கள். இந்த ஸ்திரீகளில் பலரும் தங்கள் ஆஸ்திகளால் இயேசுவுக்கும் அவரை பின்பற்றி வந்தவர்களுக்கும் ஊழியம் செய்து வந்தார்கள் என்று நாம் காணலாம். சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே இயேசு கூறுகிறார். இயேசு தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து தமது வலது பக்கத்தில் உள்ள ஆசிர்வதிக்கப்பட்டவர்களை பார்த்து, இயேசுவின் இந்த சிறிய சகோதரர்களில் ஒருவனுக்கு தாங்கள் செய்தவைகள் எல்லாம் இயேசுவுக்கு செய்தார்கள் என்று கூறினார். ஆனால் இந்த சிறியவரில் ஒருவனுக்கு உண்ணுவதற்கும் குடிப்பதற்கும் உடுத்துவதற்கும் கொடுக்காமலும் அந்நியனாயிருந்தும் சேர்த்து கொள்ளாமலும் வியாதியுள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயிருந்த போதும் விசாரிக்க வராதவர்களாயும் வெளிப்பட்ட இடது பக்கத்தில் உள்ளவர்கள் இயேசுவுக்கு எப்பொழுது உதவி ஊழியம் ஆங்கில வேதாகமம் செய்யாதிருந்தோம் என்றார்கள். ஆகையால் நமது உடைமைகளை கொண்டு அநீதியுள்ள உலகப் பொருளால் சிநேகிதரை சாம்பாதிக்கும்படிக்கு இயேசுவின் இந்த மிகவும் சிறிய சகோதரர்களுக்கு ஊழியம் செய்ய நம் மனமுள்ளவர்களாக மாறினால் நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்ளப்படுவோம். இயேசு இருக்கும் இடத்தில் நாமும் இருப்பதற்காக இயேசு மீண்டும் வந்து நம்மை தம்மிடம் சேர்த்து கொள்வார். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து தான் முன்பிருந்த இடத்திற்கு ஏறி போவார் என்று கூறினார். இயேசுவினுடையவரும் நம்முடையவருமான பிதாவும் தேவனுமாயவரிடத்திற்கு இயேசு ஏறி போகிறேன் என்றார். அந்த இடத்திற்கு இப்போது நமக்கு இயேசுவை பின்பற்றி போக முடியாது. ஆனால் பின்னர் இயேசுவைப் போலவே நாம் உயிர்த்தெழுந்தால் நாமும் இயேசுவை பின்பற்ற முடியும். சீயோனிலே தேவ சந்நிதியில் காணப்பட்டு ஆட்டுக்குட்டியாகிய நமது கர்த்தர் போகும் இடமெல்லாம் நாம் அவரை பின்பற்றலாம். இந்த அனுபவங்களுடன் நாம் எவ்வாறு இயேசுவை பின்பற்ற முடியும்? சாலமோனின் உன்னத பாட்டில் சூலமித்தி தன் நேசரிடம், என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம் என்றாள். இயேசுவை பின்பற்ற விரும்பும் ஒருவர் அதற்காக இயேசுவின் உதவியை நாடி இயேசுவின் பின்னாலே இழுத்து கொள்ள விரும்பும்போது கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறது என்று காண்கிறோம். அது இயேசுவின் பின்னாலே சென்று நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவுக்காக வாழ்வதற்குரிய அன்பின் நெருக்கமாகும். நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டதால் நாம் நம்முடையவர்கள் அல்ல என்றும் அறிகிறோம். ஆகையால் இயேசுவை பின்பற்றி அவருடைய சத்தம் கேட்டு இயேசுவின் அனைத்து கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிபவர்களாக இயேசுவினுடையவர்களாக மாறுவோம். தேவன் நமது இருதயங்களை விசாலமாக்கி தரும்போது அவருடைய கற்பனைகளின் வழியாக உறுதியாக ஓடி இயேசுவை பின்பற்றுபவராக பரலோக சீயோனில் சேர்வதற்கு தேவன் நம் அனைவருக்கும் உதவுவாராக.